ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்ஃபுடைய இரவுக்கு அமல் என்று ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு அமல் 2 ரக்காத்து நஃபிலே வைத்துக் கொள்ளுங்க. இவங்க சொல்ற மாதிரி 1000 குல் வல்லாஹு அஹது, 100 ஆயத்துல் குர்சி, இத்தனை பல்டி அதெல்லாம் இல்லை. வெறும் 2 ரக்காத்தையே லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமா 2 ரக்காத்து நஃபில் தொழுவ சொன்னாங்க என்று ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸை வச்சு முதல்ல நிரூபிச்சிருங்க. எங்களுக்கு சஹீஹான ஹதீஸை வச்சு அமலை நிரூபிச்சாலே போதும், எங்களுக்கு சிறப்பு சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்? ஒட்டுமொத்த சுன்னத்துகளுக்கு என்ன சிறப்பு இருக்குதோ அது இதுக்கு கிடைக்க போகுது. இதுக்குன்னு தனியா சிறப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இப்ப எத்தனையோ பேர் நம்ம ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுன்னத்துகளை தொழுகிறோம், சிறப்புகளை தெரிஞ்சா தொழுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்பது உறுதி, தொழுகிறோம். அதுவே நமக்கு சிறப்புக்கு போதுமானது, மறுமையில நன்மைக்கு நமக்கு போதுமானது. அதுக்கென்று விசேஷமா சிறப்பு நமக்கு அறியப்பட்டிருந்தாலும் சரி அறியப்படவில்லை என்றாலும் சரி, சஹீஹான ஹதீஸிலே இல்லாத ஒரு அமலை ஒரு பலவீனமான ஹதீஸை கொண்டு, அதுவும் பலவீனத்தில் உச்சத்தை எட்டிய, பலவீனத்தில் இறுதியை எட்டிய மோசமான ஒரு பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல்களை எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? இப்ப இதோ ஒரு ஹதீஸ் இருக்கு, அதோ ஒரு ஹதீஸ் இருக்கு, அங்க ஒரு ஹதீஸ் இருக்கு, இங்க ஒரு ஹதீஸ் இருக்கு, இத்தனை புத்தகத்துல ஹதீஸ் இருக்குது. இருக்கட்டும், இந்த எல்லா ஹதீஸுகளும் மிக பலவீனமாக இருக்கும்போது எல்லா பலவீனமும் சேர்ந்தா பலவீனமாகத்தான் ஆகுமே தவிர பலம் உள்ளதாக எப்படி ஆகும்? இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாரு, இந்த கிதாபுல இருக்கு, அந்த கிதாபுல இருக்கு, அந்த கிதாபுல இருக்கு, அந்த கிதாபுல அடிக்கிட்டே வர்றாரு. இருக்கட்டும், அந்த கிதாபுடைய ஆசிரியர்களே நாங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியெல்லாம் பலவீனமானது பொய்யானதுன்னு அவங்களே சான்று வழங்கி இருக்கும் போது, கிதாபிலே ஒரு விஷயம் எழுதப்பட்டு விட்டால் மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்தி ஆயிடுமா? எழுதப்பட்ட செய்தி சரியான செய்தி என்று சான்று சொல்லப்பட்டால் தான் அது அமலுக்குள்ள செய்தியாக இருக்குமே தவிர, எழுதப்பட்ட செய்தி பொய்யான செய்தி, மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு எழுதப்பட்டதை வைத்து மட்டும் ஒருத்தர் அமல் செய்தார் என்றால், அப்படி பார்த்தீர்கள் என்றால் மனிதன் காஃபிராகவே ஆகிவிடுவான். நல்லா பாதுகாக்கணும். அவ்வளவு பொய்யான செய்திகள் உங்களுக்கு பல தகவல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன. சஹீஹான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ், பலவீனத்தில் 2 பலவீனம், குறைந்த அளவு பலவீனம், மோசமான பலவீனம், 3வது பொய்யான ஹதீஸ். இப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே என்ன? அமல்களை பாதுகாப்பதற்காகத்தான். நம்முடைய அமல்கள் சஹீஹான ஹதீஸின்படி அமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே நமது அறிஞர்கள் அறிவிப்பாளர்களை வைத்து அடையாளம் காட்டுகிறார்கள். இது பலவீனமான ஹதீஸ், இது பொய்யான ஹதீஸ். ஒரு ஹதீஸ் சஹீஹாகுவதற்கு அறிவிப்பாளர் அவசியம். அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஹதீஸ் சஹீஹ். அறிவிப்பாளர் நினைவாற்றலிலே அல்லது வேறு விஷயங்களிலே பலவீனமானவராக இருந்தால் ஹதீஸ் தஈஃப். அறிவிப்பாளர் பொய் பேசுபவர் என்று அறியப்பட்டவராக இருந்தால் அந்த ஹதீஸ் மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக ஆகிவிடும். ஒரு கேள்வி என்ன? இந்த இரவுக்கு சில சிறப்புகள் இருக்கு என்பதை வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை சில அறிஞர்கள் சரி கண்டிருக்கிறாங்களே, அதாவது சஹீஹ் என்ற தரத்துக்கு கொண்டு போகாட்டியும் கூட ஹசன், சஹீஹுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள ஹசன், அழகான ஹதீஸ் என்ற தரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்களே, அப்ப அப்படி கொண்டு போனதுனால அந்த சிறப்பு ஏதோ அங்க இருக்கிறதுனால நம்ம ஏதோ சில அமல்கள் செஞ்சா என்ன தப்பா? இப்ப இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஹதீஸுகளை ஹசன் ஹசன் லி கைரிஹின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அழகான ஹதீஸு, வேற சில காரணங்களால இந்த ஹதீஸ ஹசன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இமாம் திருமதி ஹசன் என்று சொன்னதெல்லாம் ஹசன் கிடையாது, பொய்யாவும் இருக்கலாம், மிக பலவீனமாகவும் இருக்கலாம். புரியுதா? இமாம் ஹாக்கிம் நிறைய ஹதீஸுகளை சொல்லும் போது இது இமாம் புகாரி அல்லது இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனையின் அடிப்படையிலே இந்த ஹதீஸ் சரியானதுன்னு சொல்லுவார். அவர் சரின்னு சொன்னதெல்லாம் சரி கிடையாது. அவர் சரின்னு சொல்ற நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸுகளாக இருக்கும். அப்ப ஹதீஸ் கலையில ஒரு அறிஞர்
உடைய கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது வழக்கம் அல்ல. ஹதீஸ் கலையில ஒரு அறிஞருடைய முடிவு மட்டும் ஏற்றுக்கொள்வது அடிப்படை அல்ல. எப்போது அந்த ஒரு அறிஞர் செய்யக்கூடிய முடிவு அறிவிப்பாளரின் அடிப்படையிலே துல்லியமாக அமைந்தது என்று உறுதியாக இருந்தால்தான். இமாம் புகாரி ஒருத்தர் நான் எழுதுனதெல்லாம் சரிங்க என்று சொன்னதனால மட்டும் அவரை தக்லீது பண்ணி சஹீஹ் புகாரியை நம்ம சரி என்று கண்ணிலும் தலையிலும் ஒத்திக்கொள்ளவில்லை. மாறாக அவருடைய காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து அவரை போன்ற தரமுடைய அறிஞர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், நக்காத் என்று சொல்வார்கள், சுண்டி பார்க்கக்கூடியவர்கள். ஹதீஸ் கலையிலே ஆய்வாளர்களுக்கு பேர் நக்காத் என்று சொல்வார்கள், சுண்டி பார்ப்பவர்கள். நக்கத் சரியா இல்லையா, செல்ற காசா செல்லாத காசா என்று சுண்டி பார்த்து முஹக்கிக் என்று சொல்வார்கள். அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்ப்பவர்கள். அவர்களும் அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டதால் நாம் சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? வெறும் இமாம் புகாரி அந்த கிதாபுக்கு சஹீஹ்னு பேர் வைத்துட்டாரு, அதனால நாமளும் சஹீஹ்னு கண்ண மூடி ஏத்துக்கிட்டோம் கிடையாதுங்க, ஒரு காலம் கிடையாது. இமாம் புகாரி சஹீஹ் என்று சொன்னதை நீங்க எந்த அளவுகோல்ல போட்டு, தெர்மாமீட்டர் சொல்றாங்களா இல்லையா நீங்க பாக்குறது, அந்த மாதிரி எந்த சஹீஹுடைய அளவுகோல்ல போட்டு பார்த்தாலும் டாப் 10ல வரும். அதனாலதான் நம்ம சஹீஹ்னு ஏத்துக்கிறோம். புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க சில ஹதீசுகளை கொண்டு வரீங்கல்ல, அந்த ஹதீசுகளை சில அறிஞர்கள் ஹசன் என்றோ சில அறிஞர்கள் சஹீஹ் என்றோ சொல்லி இருப்பதனால கண்மூடித்தனமா நீங்க அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லது அதை ஹசன் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. கடைசியில அவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அதன் அடிப்படையில் நீங்கள் அமல் செய்தாக வேண்டும். அப்படி செய்தா இனி இஸ்லாம்ல சஹீஹான ஹதீஸ் என்று ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யார் சஹீஹ்னு சொன்னாலும் கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளலாம், அதை ஆய்வு செய்யணும், ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது. அப்போ பொய் பேசக்கூடியவங்களுக்கும் பலவீனமான ஆய்வாளர்களுக்கும் அங்க கதவை நீங்கள் திறந்து விட்டு விட்டீர்கள். யார் வேண்டுமானாலும் ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு இது என் பார்வையில சஹீஹ் தான் சொன்னா போதும், நீங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இமாம் புகாரியை கொண்டு வர்றதுக்கோ இமாம் முஸ்லிமை கொண்டு வர்றதுக்கோ வேலையே தேவை கிடையாது. இமாம் புகாரியுடைய வேலையை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான், இமாம் முஸ்லிமுடைய வேலையை கொண்டு போய் குப்பையில போட வேண்டியதுதான். ஏன் அவங்க உழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிவாசல்ல போர்டு எழுதி போட்டுக்கிறாங்க, பராத் இரவின் சிறப்பு. லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறப்பு, பராத் இரவு 1000 லைலத்துல் கத்ரை விட சிறப்பு. 1000 வருஷம் கூட இல்ல, 1000 லைலத்துல் கத்ரை விட சிறப்பு அப்படின்னு கேட்டதுக்கு போனா நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம்? கல்லு கடைக்கா கூப்பிடுறோம், மது கடைக்கா கூப்பிடுறோம்? மக்களை அமல் செய்ய தானே மௌலானா ஆர்வம் ஊட்டுறோம். இந்த கீழே அல் ஹதீஸ்னு போட்டுக்கிறீங்களா மௌலானா? அல் ஹதீஸ்ன்னு தானே போட்டோம், ஹதீசுர் ரசூல்னா போட்டோம். எப்படி அல் ஹதீஸ்னா அதுக்கு ஒரு அர்த்தம் செய்தின்னு இருக்குது, ரசூல்லாவுடைய ஹதீஸ் நான் போட்டோம், ஹதீஸ் செய்தி. ஆமா நான் சொன்னாலும் செய்தி தானே அது அப்படிங்கிறார். எவ்வளவு அயோக்கியத்தனம்! மக்கள் என்ன நம்புவாங்க கீழே அல் ஹதீஸ்னு போட்டா? என்ன மௌலானா இப்படி போட்டுக்கிறீங்க? எங்கேயாவது ஒரு கிதாப்ல இருக்கு மௌலானா கண்டிப்பா இப்படி. யா அல்லாஹ், எவ்வளவு துணிஞ்சிட்டாங்க பாத்தீங்களா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு ஃபின்னார். என் மீது யார் வேண்டும் என்று பொய் சொல்வானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொன்னாங்க. என் மீது நீங்கள் பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மீது சொல்லக்கூடிய பொய்யை போன்ற அல்ல, பயங்கரமானது பாவத்தால். புரியுதா? அப்துல்லா இப்னு முபாரக் இவங்களும் ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷாபான்ல வந்து அல்லாஹ் இறங்குறானே அப்படின்னு ரொம்ப விமர்சனமா கேட்டபோது, அட வீணா போனவன, ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்காங்களா, எந்திரிச்சு தொழுவிடா நீனு. அது என்னடா லைலத்துல் நிஸ்ஃபுல மட்டும் தனியா நீ வந்து தொழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிற? அல்லாஹ் தான் ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்கிறானே, அதான் 70 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்களே. அதை விட்டுவிட்டு இந்த பராத் இரவு லைலத்துல் நிஸ்ஃபுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு புதுசா வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி வந்து நல்லா பொட்டி சோரை தின்னுபிட்டு கடைசியில தொழுவுறேன்னு சொல்லி ராத்திரியில தொழுதுவிட்டு சுபுவு கிடையாது.
தாபியின்கள்ல தபு தாபியின்கள்ல ஒருத்தங்க அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் அவங்க சொல்றாங்க லம் உத்ரி அஹதம் மின் மஷீஹத்தினா வலா ஃபுகஹாஇனா யல்தஃபிதூன இலா லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். நான் என்னுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய அறிஞர்கள் யாரை பத்தி சொல்றாங்க? எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய அறிஞர்கள் என்று மதீனாவில் உள்ள அறிஞர்கள் ஆசிரியர்களை பற்றி. எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய ஆசிரியர்களில் ஒருவரையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? இந்த ஷாபானுடைய நிஸ்பின் இரவின் பக்கம் திரும்பி பார்ப்பவர்களாக கூட. எப்படிங்க? மதீனாவில் உள்ள அறிஞர்கள் ஷாபானுடைய இந்த நிஸ்பு இரவை இதன் பக்கம் கவனம் செலுத்தியவர்களாக நான் பார்க்கவே இல்லை. யல்தஃபிதூன இலா லைலத்தின் நிஸ்பி மின் ஷஅபான். அதே போல அவர்கள யாருமே இந்த மக்ஹூல் அறிவிக்கிறாரே அறிவிப்பு, இந்த ஹதீஸை அறிவித்ததாகவும் நான் பார்க்கவில்லை. அவர்களில் யாரும் வலா யராலஹா ஃபضலன் அலா சிவாஹா மினல் லயாலி, மற்ற இரவுகளை விட இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அவர்கள் கருதியதாகவும் நான் அவர்களில் யாரையும் கேள்விப்படவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஷாபானுடைய நிஸ்ஃபில் இறங்குகிறான் முதல் வானத்திற்கு, எல்லோரையும் மன்னித்து விடுகின்றான், யாருடைய உள்ளத்தில் குரோதம் இருக்குமோ அவரை தவிர அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவரை தவிர. இந்த ஹதீஸ இமாம் பஸார் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இப்னு ஹுஸைமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பின் தொடர்களை யார் யார் பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இமாம் புகாரி, அபு ஹாத்தம் அர் ராசி, இமாம் இப்னு அதி, இமாம் பஸார், இந்த எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளருடைய தொடரை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இமாம் இப்னு ஹுஸைமா தன்னுடைய சஹீஹில கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காக மட்டும் இந்த ஹதீஸை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. ஏன்? அதற்கு இந்த ஹதீஸை மற்ற அறிஞர்களும் சரி கண்டிருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது கூறப்பட்ட இத்தனை அறிவிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹதீஸுகள் வரக்கூடிய தொடர்கள் எல்லாமே பலவீனமானவையாகவே இருக்கின்றன. அப்ப இந்த இரவுக்கென்று ஏதாவது சிறப்புகள் இருப்பதாக நம்ம ஒரு ஹதீஸுகளை கொண்டு வரதா இருந்தா, அதாவது பொய்யான ரொம்ப பலவீனமான ஹதீஸுகளை விட்டுட்டு ஓரளவுக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹதீஸுகளை தான் நம்ம எடுத்து காட்ட முடியும். ஓரளவுக்கு நம்ம எடுத்து காட்ட முடியும். ஓரளவுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸுகளை இவ்வளவு பலவீனமா இருக்கு. இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து ஏன் சொல்றோம் என்று சொன்னால், இன்று சுன்னத்துகளுக்கும் ஃபர்துகளுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இந்த ஒரு போலியான விஷயத்திற்கு, பொய்யான விஷயத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சடங்குகள் சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டார்கள். அதை நாம் உணர வேண்டும். அந்த விஷயங்களை விட்டு நமது மக்களுக்கு உணர்த்த வேண்டும்.